டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பான அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட இவருடைய குடும்பம் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக 1920ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதனுடைய எண்டு 1920 எண்டு, அந்த வருடத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக கண் மருத்துவத்துறையில் கண் மருத்துவ சிகிச்சை முறையில் இந்த குடும்பம், இவருடைய குடும்பம், நாம் இன்றைக்கி சந்திக்க போகிற அந்த மனிதருடைய குடும்பம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கண் பார்வை கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் பல கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ் நடத்தி ஏழைகளுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் செஞ்சுருக்காங்க. அதை தொடர்ந்து அவரும் இன்னும் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கார், கண் மருத்துவராக. இன்னும் அவரும் அதை பின்தொடர்ந்து அந்த குடும்ப பாரம்பரியத்தில் செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய தாத்தா திருநெல்வேலியை சேர்ந்த நடராஜன், அவர் மிகப்பெரிய கண் மருத்துவர். அவரை தொடர்ந்து டாக்டர் சுந்தரம் சென்னை கண் மருத்துவமனையினுடைய இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவர். பல கேம்ப்ஸ் நடத்தியிருக்காரு, பல ஆளுமைகளுக்கு வந்து கண் மருத்துவம் பார்த்துருக்காரு. அவரை தொடர்ந்து அவருடைய மகன், இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற அந்த ஆளுமை அவர் தான், டாக்டர் எஸ் நடராஜன். உலகம் முழுவதும் பயணித்து பல்வேறு விஷயங்களை இந்த கண் மருத்துவ முறையில், சிகிச்சையில், நவீனமயமான சிகிச்சை முறையில் கை தேர்ந்தவர். குறிப்பாக ரெட்டினா, விழித்திரை, இதில் வந்து அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வேர்ல்டில் இருக்கிற சர்ஜனில் இவர் ஒருத்தர். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் வாழ்க்கையை வந்து டாக்டர் பத்ரிநாத்னா எல்லோருக்கும் தெரியும், சங்கர் நேத்ராலயுடைய ஸ்தாபகர். அவரோடு பயணித்தவர். அவருடைய அப்பா பெரிய டாக்டர். இப்படி பல உலக அளவில் இருக்க மிகப்பெரிய மருத்துவரோடு பயணித்து இன்றைக்கும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் எஸ் நடராஜன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதில் குறிப்பாக என்னென்னா, இப்போ மும்பையில் நீங்கள் இருந்தாலும் கூட சென்னையில் தான் படித்து வளர்ந்தது பாருங்கள், எல்லாமே இங்கே தான். ஆமாம். அதுவும் உங்கள் ஃபேமிலியை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கண் மருத்துவத்துறையில், கண் மருத்துவத்தில் பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸுக்கு கண் பார்வை கொடுத்த ஒரு குடும்பம், அதாவது வழிகாட்டின குடும்பம்னு சொல்லலாம். உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த ஜேர்னி சொல்லுங்களேன். எங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி சென்னையில் உங்கள் அப்பா தாத்தா எப்படி, அதை சொல்லுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் தாத்தா பேர் டாக்டர் எஸ் நடராஜ பிள்ளை. அவர் பிறந்தது பாளையங்கோட்டை. அதுக்கப்புறம் எல்எம்சின்னு லைசன்ஸ் ஷீட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வாங்கினார். அதுக்கப்புறம் எல்ஓ லைசன்ஸ் ஷீட் இன் ஆஃப்தால்மாலஜின்னு தஞ்சாவூரில் வேலை செஞ்சுருக்காரு. நம்ம அரசினர் கண் மருத்துவமனையில் 1930 அங்கே வேலை செஞ்சார். ரெண்டாவது வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் போது 1941 அவர் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். அப்புறம் எங்கள் அப்பா 1947 அந்த காலத்தில் இன்டர்மீடியட் இருந்துச்சு. அவர் திருச்சியில் சென்ற சேவியர்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து அவருக்கு மெடிக்கல் சீட் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. அவருக்கு ஆக்சுவலாக ஒரு ஐ டாக்டர் ஆகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் சீட் கிடச்சதுனால அவர் உடனே 1947 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 1955 அவருக்கு டிப்ளமா இன் ஆஃப்தால்மாலஜியும் கவர்மெண்ட் சர்வீஸும் கிடச்சிது. அதனால் கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டலில் அவருக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து அந்த காலத்தில் அது மார்ஷல்ஸ் ரோடுன்னு பேர் இருந்துச்சு. இப்போ வந்து லக்ஷ்மிபதி சாலைன்னு ஆகிருக்கு. நம்பர் 10 அது. பட் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு 5 வீடு இருந்தது. இப்போ அதெல்லாம் இடித்து பிடபிள்யூடி எடுத்துக்கிட்டாங்க. பட் அதே வீட்டில் எங்கள் தாத்தா 41 வரைக்கும் இருந்தார். 55 இவர் இருந்தார். நான் 57 ஏன்னா தாத்தா மதுரையில் இருந்ததுனால மதுரையில் பிறந்து 57 என்னை இங்கே நவம்பரில் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. டாக்டர் பத்ரிநாத் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த துறையில். அவரோடு பயணித்த அந்த நேரம், அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக உங்கள் தொழில் இன்றைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. நான் படிக்கும்போது அவரோட ரிலேட்டிவ்காக நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செக்ரட்டரியாக இருக்கும்போது வந்து என்னை ஹெல்ப் கேட்டார். உடனே பண்ணி கொடுத்தார். ஸோ டிஓ நான் முடித்ததுக்கப்புறம், ஆஃப்தால்மாலஜி டிகிரி முடித்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் முடிச்சிட்டேன், நீங்கள் ட்ரைனிங் எனக்கு வந்து மைக்ரோ சர்ஜரி ட்ரைனிங் வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், மைக்ரோ சர்ஜரின்னு தனி ட்ரைனிங் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து 72 தான் மைக்ரோஸ்கோப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் வந்தது. பட் யாருமே தொட விட மாட்டாங்க அந்த காலத்தில். இவர் டோட்டலாக அமெரிக்கா ட்ரெயினால் என்ன புது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும், என்ன ஜூனியர் டாக்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பற்றி படிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் சொன்னார், என்கிட்ட இது ட்ரைனிங் இல்லை, ரெட்டினாவுக்கு தான் ட்ரைனிங் இருக்குது, ரெட்டினா ஃபெல்லோ நீ ஜாயின் பண்ணிக்கலான்னாரு. அந்த எக்ஸாம் முடித்த அன்றைக்கே நீ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணேன். காலையில் சம்டைம்ஸ் 7:30 மணிக்கு வர சொல்லுவார். அதுக்கப்புறம் நைட்டு 1 மணி ஆகும். 1 மணிக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, நீ இந்த மாதிரி இந்த பேஷண்ட் பற்றி படி, இது நம்ம இதெல்லாம் பண்ணணுன்னு. ஸோ அப்போ வந்து விட்ரியஸ் சர்ஜரியை மைக்ரோஸ்கோப்பில் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ளீரல் பக்லிங் ரெட்டினா சர்ஜரி இருக்குது. அதை
அவங்க வந்து ஆர்டினரி லூப் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு தேவையில்லை அப்போ. பட் நான் சொல்லுவேன், சார் இவ்வளோ மாதிரி மைக்ரோஸ்கோப்பை நீங்கள் வந்து விட்ராக்டமிக்கு எனக்கு கொடுக்குறீங்க, இந்த பக்லிங் ஆப்ரேஷன் வெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்களா சார், அது ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஸோ 85ல் வந்து அந்த நான் தான் ஜோக்காக சொல்லுவேன், ஐயை வந்து நேக்கடாக பார்க்கவே மாட்டேன், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக தான் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப்பு கிளினிக்கில் வந்து ஸ்லெட் லேம்ப் பயோ மைக்ரோஸ்கோப்புன்னு இருக்குது. இப்போ ரெட்டினாவை செக் பண்ணுறதுக்கு ஓசிடி ஆஞ்சியோகிராஃபி அது மாதிரி நிறைய இருக்குது. மைக்ரோஸ்கோப்லேயும் இப்போ 3D வந்துடுச்சு. 3Dனா என்னென்னா இந்த 77 இன்ச் ஸ்க்ரீனில் கண் த்ரூண்டு அதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் 3D கிளாஸ் போட்டு நான் வந்து ஒரு 30-40 மைக்ரான், அதாவது 1000 மைக்ரான் வந்து ஒரு மில்லிமீட்டருக்கு சமம். அதில் 30-40 மைக்ரான் இருக்கிற ஒரு மெம்பரேனை வெளித்திரையிலேருந்து எடுக்கிறதுக்கு டாக்டர் பத்ரிநாத் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஸோ வேர்ல்டுலேயே இந்த மாதிரி உலகத்துலேயே நிறைய ஆப்ரேஷன் பண்ணது நான் தான். அதே மாதிரி கண்ணில் இன்ஜுரி ஆனால் அது அடிப்பட்டதுக்கப்புறம் கண் யூஸ்வலாக வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்வை வராது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு 40 வருஷமாக நான் டாக்டர் பத்ரிநாத் ட்ரைனிங்னால பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பத்ரிகிட்ட டாக்டர் பத்ரிகிட்ட கற்றுக்கிறதுக்கும் அப்பாவுடைய அந்த தாக்கம், ஏன்னா டாக்டர் சுந்தரம்ன்றது வந்து இன்றைக்கி நம்ம கண் மருத்துவமனைக்கு போனாலும் சரி, பிர்லா பிளான்டர் போனாலும் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அது தமிழக அரசு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவருமே அங்கே டைரக்டர் வந்திருக்காரு. கரெக்ட். பல பேஷண்ட்டை வந்து பல ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் சர்ஜரி பண்ணியிருக்காரு, கேட்ராக்ட் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு ஒரு தடவை. இந்த 2 பேருக்கு உள்ள இது இப்போ இவர் ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல், அவர் பத்ரி ஒரு ஸ்டைல். இதில் என்ன மாதிரியான இல்லை, அதாவது எங்கள் அப்பா வந்து 1972 கலைஞர் சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த கண் சிகிச்சை முகாம் ஆரம்பித்தது கலைஞர். அதுக்கு ஃபஸ்ட்டு சிவில் சர்ஜன் இன்சார்ஜ் வந்து அப்பா. ஸோ அதனால் அவருக்கு அப்பா வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி வேத்து கொட்டுதுன்னு சொல்லி காலையில் 3 மணிக்கு ஓட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிடுவார். 4 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. 11:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு நாளைக்கு 400 ஆப்ரேஷன். அந்த வெயில், ஆமாம், வெயில் நிலமா. அங்கே வந்து ஸ்கூலில் தான் பண்ணுவோம். ஸ்கூலில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் திருப்பத்தூர், இந்த இங்கே கடலூர் வரைக்கும் கூட போய் அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன கிராமத்துக்கு இந்த பிடிஓ அந்த ஆர்டிஓ அவங்க வழியாக தான் பண்ணுவாங்க. நானும் அப்போ கூட போய் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அப்புறம் நோட்ஸ் எழுதுவேன். அதை தவிர இந்த 2 கண்ணும் தெரியாமல் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் டாய்லெட்டில் விட்டு கூப்பிட்டு வர்றது. அதுக்கப்புறம் சம்டைம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த 10 பைசா கூட இல்லை இந்த கிராமத்துலேருந்து இந்த கிராமத்துக்கு வர்றதுக்குன்னு. அதெல்லாம் கேட்கும்போது நிஜமாகவே கண் கலங்கிடும். அப்பா குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா அவர் வந்து கண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதயம் முக்கியம், லிவர் முக்கியம், உடம்புல எல்லாமே தான் முக்கியம். ஆனால் அதில் கண்ணை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு, கண்களை பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. பல பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துல பல முயற்சியில் செஞ்சுருக்காரு. அது குறித்து உங்ககிட்டே நான் கேட்குறேன், இந்த கண் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம்? அந்த கண்ணில் பிரச்சனை வந்து என்ன மாதிரி சிக்கல்கள் அவங்க சந்திக்கிறாங்க, அது தெரியாமல் மக்கள் எப்படி, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண் வந்து பிறந்ததுலேருந்து பார்க்கணும். அதனால தான் எங்கள் அப்பா வந்து கண் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதில் தமிழ் புக்கில் எழுதினார். அதில் வந்து கண் பாதுகாப்புன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை வந்து நேற்று அதை பிரிண்ட் பண்ணவர் நேற்று வந்தார். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். லேட்டஸ்ட் எடிஷன் போட்டு இப்போ மாடர்ன் ஐ கேரை பற்றியும் இந்த சின்ன வயசு இப்போ வந்து ஒரு புது ப்ராப்ளம் வந்துருக்குது உலகத்தில் இந்த கோவிடுக்கு அப்புறம். அது என்னென்னா டிஜிட்டல் விஷன் சிண்ட்ரோம்னு இருக்குது, கூகுள் பண்ணால் தெரியும். டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின், அதாவது கண்டினியூஸாக மொபைல் ஃபோன், இல்லைனா லேப்டாப், ஐபேட், டிவி கூட பெரிய ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா கண் வந்து தூரமாக பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல வராது. பட் என்னன்னா எல்லோரும் இப்படி கிட்ட போய் பார்க்குறாங்க, இல்லை இப்படி கிட்ட பார்க்குறாங்க. பிளெயினில் போனீங்கன்னா எல்லோரும் மொபைல் வச்சு பார்க்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு டோட்டலி ராங் விஷுவல் ஹைஜீன். இப்போ நம்ம எப்படி பல் தேய்க்கிறது வந்து டென்டல் ஹைஜீனோ, கண் ஹைஜீன் வந்து நல்ல லைட்டில். அந்த ஒரு டாக்டர்கிட்ட நான் தமிழில் கேட்டேன், அந்த கல்யாண மாலையில் பேசினார். அதாவது காலார நடந்து பசியார சாப்பிட்டு அப்புறம் நல்ல தூங்குனா வந்து வியாதியே வராது. அது மாதிரி கண்லேயும் நீங்கள் வந்து ஒன்று வந்து நார்மலாக இமை வந்து மூடுறது திறக்கிறது கொடுத்துருக்காரு கடவுள். அதை பார்க்காம இப்படி பார்க்குறது, அதனால் கண் ட்ரை ஆகிடுது. இப்போ வந்து ஏசி ப்ளோ டேரெக்டாக வந்ததுன்னா ட்ரை ஆகி வரும். ஸோ அந்த ட்ரை ஐ சிண்ட்ரோம், டிஜிட்டல் சிண்ட்ரோம் ரெண்டுமே பார்வையை போக வைக்காது. பட் ஆனால் இரிட்டேஷன் கொடுக்கும். இரிட்டேஷன் கொடுத்தா என்ன ஆகும்? பர்டிகுலராக இந்த ஐடி கைஸ் வேலை செய்கிறாங்கல்ல, உலகம் பூரா இருக்கிற சாஃப்ட்வேர் நம்ம இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல. 20-20-20ன்னு எங்கள் அப்பாவும் புக்கில் எழுதியிருக்காரு. அதாவது 20 நிமிஷம் நீங்கள் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 20 செகண்டு 20 அடி தூரத்துக்கு பின்னாடி பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜன்னலை வச்சு அதுக்கு பின்னாடி நீங்கள் வச்சு ஒரு 20 செகண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கண் வந்து இப்படி கிட்ட பார்க்கும்போது இப்படி வரும், கண் தூரம் பார்க்கும்போது இப்படி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கண் ரிலாக்ஸ்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் சில பேருக்கு ஹெட்டேக் வரும்,
சில பேருக்கு இரிட்டேஷன் வரும், சில பேருக்கு ட்ரை ஐ வரும். ட்ரை ஐனா அந்த கண்ணில் வந்து ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வந்து நீர் சுரக்கணும். அது வரலைன்னா ட்ரை ஆகிடும். ட்ரையாக இருந்ததுன்னா கண்ணுக்கு ஆக்சிஜன் வராது முதல்ல ஃப்ரண்ட் பகுதிக்கு. இன்னொன்று வந்து இந்த ரெட்னஸ் வரும். ஸோ அப்புறம் கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடும். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கண்ணா, எல்லாமே நார்மலாக இருந்தால் நீங்கள் வந்து 2 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய வேலையை 1/2 மணி நேரத்தில் முடிக்கலாம். நீங்கள் அந்த கண் இந்த மாதிரி இரிட்டேட்டாக ஆகிட்டு இப்படி கச்சாச்சான்னு பண்ணாங்கன்னா 1/2 மணி நேரம் வேலையை 4 மணி நேரம் பண்ணுவீங்க. என்ன பிரயோஜனம்? எந்திரிச்சு போகிறது, அப்புறம் ட்ராப்ஸ் போடணும். அப்புறம் ட்ராப்ஸ் போட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். இந்த நம்ம இதில் ஹிந்தியில் உருதுல வந்து இந்த முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க தவா துவா. அப்படின்னா தவாங்கிறது டாக்டர் கொடுக்குற மருந்து, டாக்டர் கொடுக்குற என்ன எக்ஸசைஸ் சொல்கிறாரோ, அப்புறம் டாக்டரோட வைத்தியமும். துவானா கடவுள்கிட்டேருந்து ஆசீர்வாதம். ரெண்டும் சேர்ந்தால் தான் எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாகும். ஸோ அதனால் டாக்டர்கிட்ட போகும்போது ஒன்று நம்பிக்கை வரணும், ரெண்டாவது கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருந்து அதை கொடுக்குற மருந்தை ஒழுங்காக போட்டால் சரியாகும். நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் மருந்தே இப்போ தேவையில்லை, டாக்டர்கிட்டையும் போக வேண்டிய தேவையில்லை. ஒழுங்காக இந்த மாதிரி கண்ணை நார்மலாக மூடி இல்லை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தூரத்தை பார்த்து அனாவசியமாக மொபைலில் போட்டு நோண்டாமல் எல்லா படத்தையும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லது. ஏன் மொபைலில் பார்க்கணும்? பார்த்தா எல்லோரும் மொபைலில் பார்க்குறாங்க. நான் ஐம் நாட் அகேன்ஸ்ட், நானும் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட் அப்பப்போ மொபைல் தூக்கி வச்சுக்குவார். இந்த மாதிரி நீ மொபைல் இல்லாமல் உயிர் வாழ முடியுமான்னு என்ன கேட்பார். எனக்கு என்ன பிரச்சனைனா, பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு நான் மொபைல் பார்க்கணும், அதனால மெசேஜ் பார்க்க வேண்டியிருக்கு. பட் அதே உட்காந்து பண்ண மாட்டேன். பட் பிளேனில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பார்த்து தூங்கிடுவேன். ஸோ கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த கேரட்டு, நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு, அப்புறம் காட் லிவர் ஆயில், இந்த ஃபிஷ்ஷு, ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அந்த மாதிரி கொடுத்தா ஐ மெட்டபாலிசம்க்கு நல்லது. அதுக்கும் கண்ணாடிக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு பெரிய ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியணும், எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியணும். ஒன்று வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண் செக் பண்ணணும். அதாவது இம்மீடியட்டாக பீடியாட்ரிஷியன் சொல்லுவார், கண் டாக்டரை கண்ணை காமிச்சிருங்கன்னு. அவர் பார்த்துட்டு கண் நார்மலாக இருக்குன்னா ஓகே. 1 வருஷம் கழிச்சு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அப்புறம் 5 வயசு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். அப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணணும். அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு வாட்டி எவ்ரி இயர் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த குழந்தைங்களை வந்து கண்ணாடி இல்லாமல் இருந்தால் யோசிச்சு பாருங்கள். வருஷம் டாக்டர்கிட்ட போய் இல்லைன்னா கண்ணாடி கடையில் போய் அந்த பையன் கொஞ்சம் நிறைய பணம் இருந்தால் அவன் எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும் அந்த ஃப்ரேம் வேணும்வான். அதனால் 100 ரூபா ஃப்ரேம்லேருந்து 25,000 இல்லை சம்டைம்ஸ் 1 லட்சம் கூட டைமண்ட் போட்டு போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு பதில் நாட்டுக்கு எதாவது நல்லது செய்யலாம். அதை யோசிங்க. இது வந்து ஒரு கேள்வியாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறது பதில் நீங்களே உங்களை கேளுங்க, இது வேறு எதுக்கு ஏன் கண்ணாடி போடணும்? இப்போ 2024 யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ, நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட், அம்மா அப்பாவா தாத்தா பாட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எதுக்கு கண்ணாடி வரும்னு யோசிங்க. ஒன்று வந்து இப்போ மொபைலில் யூஸ் பண்ண விட்டால் வரும். ரெண்டாவது நீங்கள் டிவியை பார்க்க விட்டால் வரும். ஏன்னா குழந்தை போய் அப்படி தான் பார்க்கும், நீங்கள் இப்போ தூரத்துலேருந்துலாம் பார்க்காது. 8 அடி, அதாவது இந்த டயக்னல் சொல்கிறாங்கள, அந்த ரெக்டாங்கிளில் இந்த கார்னருக்கு மெஷர்மெண்ட் இருக்கும், அதோட 8 மடங்கு டிஸ்டன்ஸில் நம்ம நின்று டிவி பார்த்தீங்கன்னா கண் வந்து தூரத்தில் பார்க்கும். அதனால் உங்களுக்கு கிட்ட பார்வை வராது. பட் அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் எதாக இருந்தாலும் கண்ணாடி போட்டுக்கலாம். அம்மா கண்ணாடி இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குது, ஸோ அதனால் எனக்கு வரும் இல்லை. நீங்கள் ஜெனட்டிக்ஸையும் எதிர்த்து போராடலாம். 26,000 ஜீன் இருக்குது உடம்புல. நான் கருப்பாக இருக்கிறது, இல்லை யாரோ வெள்ளையாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் குள்ளமாக தான் இருந்தார். பட் ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டமாக நிற்பாக இருப்பாருங்க. அது எப்படி கேமராவில் காமிக்கிறீங்க? அது மாதிரி இருந்துட்டு போது நான் குள்ளமாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், இல்லை வெள்ளையாக இருக்கேன் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு பதில் நல்ல ஹேபிட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். அதனால தான் இது வழியாக என்னுடைய வேண்டுகோள் வந்து, அது வந்து என்கிட்ட விட்டுருங்க, நான் அந்த பணம் கலெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், உங்கள் பேர பசங்களுக்கு கண்ணாடி எப்படி வராமல் இருக்கணும்னு யோசிங்க. நிறைய சமூக சேவைகளை செஞ்சுட்டு வரீங்க, பல உலக நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கீங்க, பல தரப்பட்ட மக்களை பார்த்துருக்கீங்க. இந்த அப்பா சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணுன்றதை அதையும் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இதுக்கான அங்கீகாரம் வந்து நிறைய கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்படி அங்கீகரித்து உங்களுக்கு என்ன மாதிரியான விருதுகள் கொடுத்துருக்காங்க உங்களை ஊக்கப்படுத்தி? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க? அரசு, மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு, இல்லை என்ன மாதிரி அமைப்புகள்லாம் உங்களை கௌரவிச்சிருக்காங்க? ஒன்று வந்து 2013 பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, அதான் ஹையஸ்ட் எனக்கு. அதை தவிர வருஷம் நிறைய மாதம் அவார்டு கிடைக்குது. மெயினாக என்னென்னா, நான் பண்ணுற சேவைக்கு ஒன்று வந்து டெக்னிக்கல், அதாவது அட்வான்ஸ் வெட்டினரி சர்ஜரி மேக்ஸிமம் அண்ட் குவாலிட்டி வைஸ் நான் தான் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய பத்மஸ்ரீயோட வீடியோ பார்த்தாலும் அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அனௌன்ஸ் பண்ணது சோஷியல் சர்வீஸுக்காக இல்லை, ஆக்சுவலாக என்னுடைய சர்ஜரிக்காக கொடுத்துருக்காங்க.
விச் இஸ் அவ்வளோ மைன்யூட் சர்ஜரி பண்ண முடியும். அப்புறம் நிறைய அந்த சர்ஜரியில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஏழைங்களுக்கு பண்ணுறதுக்கு பேரலாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாம்பேக்கு 88 போனேன். 80லேருந்து இந்த சித்தி விநாயக் கோயில், மகாலட்சுமி கோயில், அப்புறம் அந்த அங்கே இருக்கிற வேரியஸ் என்ஜிஓ, ரோட்டரி, லயன்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஆர்கனைசேஷன் இல்லை. அப்புறம் அந்த 2005 இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். இப்போ அது பெரிய அளவில் இதை வந்து அம்மா அப்பா பேர் கொடுத்துட்டேன். இப்போ கமலா சுந்தரம் ஃபவுண்டேஷன். ஸோ மெயினாக என்னென்னா அதனால நிறைய விருது வருது. பட் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் இப்போ வந்து 2022 ROன்னு இருக்குது. அதாவது அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் விஷன் ஆப்தல்மாலஜி. நான் வந்து இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் என்ன இவ்வளோ நேரம் பார்த்ததில் ஒன்று வந்து கண் வெளித்திரை நிபுணராக இருக்கேன். ரெண்டாவது சோஷியல் சர்வீஸில் நிறைய பண்ணுறேன். மூணாவது வந்து சொல்லவே இல்லைன்னா அது வந்து ரிசர்ச் பண்ணுறேன். ரிசர்ச் என்னென்னா ஏன் இவ்வளோ பேர் குருடாக இருக்காங்கன்னு. சார், பல விருதுகள், பல நாடுகள், பல லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி மருத்துவம் செஞ்சிட்ருக்கீங்க. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும் பயணித்தாலும் கூட பல அமைப்புகளோடு உங்களை இணைச்சிருக்கீங்க. அது வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான அமைப்புகளோடு உங்களை இணைச்சிருக்கீங்க? அந்த அமைப்புகள் மூலமாக இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அல்லது என்ன மாதிரியான சேவைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தது 1857. அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஆப்தல்மாலஜி. ஃபஸ்ட் டைம் ஒரு இந்தியனா நான் ஆஃபீஸ் பேராக இருக்கேன். இப்போ அது வந்து ட்ரெஷராக இருக்கேன். ஒரு காலத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஆப்தல்மாலஜிக்கு தலைவர் ஆகணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆகணும். அது ஆகி என்ன எதுனா 183 நாடுகள் அதில் மெம்பரு. அது எல்லாத்தையும் விசிட் பண்ண ஒரு ஆசை. ரெண்டாவது அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு இப்போவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து அட்வான்ஸ் சர்ஜரி பேசுவேன், அதே மாதிரி ப்ரிவென்ஷனும் பேசுவேன். ஏன்னா அது வந்து இந்த ப்ரிவென்டிவ் சோஷியல் மெடிசன் இருக்குது MBBSல. பட் அது படிக்கும்போது நாங்கள்லாம் கலாட்டா பண்ணுவோம். அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போகணும், அப்புறம் மருந்து சாப்பிடணும், அப்புறம் இந்த பிளட் தின்னர் எடுக்கணும், ஏதாவது அடிப்பட்டால் ப்ளீடிங் ஆகும், ஏகப்பட்ட தொந்தரவு. இது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே வாங்கிட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரல் டாக்டர் பண்ணணும். நான் வந்து தராவியில் ஃப்ரீயாக HbA1c பண்ணுறேன், பிபி சுகர் பண்ணுறேன், அப்புறம் அவனுக்கு ஹைட் வெயிட் மெஷர் பண்ணுறோம், வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் மேட் பண்ணுறேன், BMR ரெடி பண்ணுறேன். எல்லாம் எதுக்கு? அவனுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வீட்டு அட்லீஸ்ட் அவங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறான். ப்ரோட்டீனு, பிளட்டு, இந்த கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ தட் அவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஒரு ரிசர்ச்சில் எந்த மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கு வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட வா. நீ இப்போ அதாவது டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வை போகிறதுக்கு பல வருஷம் ஆகும். பட் சில பேர் 2 வருஷத்துலேயே போயிடுது. இப்போ கூட ஒரு பேஷண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்கள அனுப்பிச்சிருக்கேன். 2 கண்ணும் தெரில, ஒரு வாரமாக தான். ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸ்லோ பாய்சன் 2 வாரத்தில் சடனாக போயிடுச்சு. அவன் கேட்டால் 23 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குது. தெரியல. நான் ஒரு ஸ்டடி பண்ணுறேன். இல்லை அவங்களுக்கு கண்டாக்டர் போகணுன்னே தெரியலையா? தெரியல. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். டயபெட்டிஸ் வந்தால் முதல் நாள் வந்து நீங்கள் கண்டாக்டர் போங்க. என்கிட்ட வர வேண்டாம், யார்ட்டையாவது போங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே இமேஜ் செக் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், டாக்டர்கிட்ட கேட்கலாம், AI யூஸ் பண்ணலாம். AI சொல்லும். நான் அப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தான் இந்தியா பூரா பண்ணுறதுக்கு இந்த சுந்தரம் நடராஜன் பிளைண்ட் ஃபார் இந்தியான்னு ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய இது என்னென்னா, இப்போதைக்கு அது வந்து எல்லாருமே செவிடங்களாக இருக்காங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மொபைல் ஃபோன் இதை வச்சு தரவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நம்ம இந்தியாவில் 6,45,700 வில்லேஜ் இருக்குது, கிராமங்கள். எல்லா கிராமத்துலையும் இதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவகராக அல்லது ஒரு மனிதராக அல்லது ஒரு மருத்துவராகவே வச்சுங்களேன், இந்த இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் அல்லது மற்ற குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள், இவங்களுக்கு இந்த கண் எவ்வளோ முக்கியம், இதை எப்படி பாதுகாத்துக்கணும், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொள்ளணும், எப்படி கண்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், நம்ம ஔவையார் சொன்னாங்க. என்னென்னா, நான் எப்படி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா இருக்கணும், அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய பெரியவங்களும் இருப்பாங்க. வாழ்த்துவதுக்கு வயசில்லை. பட் அவங்களுக்கும் இது என்ன சொல்கிறேன்னா, சாப்பிட்றதுல கவனமாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்ணை ரெகுலராக செக் பண்ணுங்கள். பைசா போதேன்னு யோசிக்காதீங்க. கண்ணில் ப்ராப்ளம் வந்ததுன்னா எவ்வளோ செலவழிக்கணும், எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா எவ்வளோ லாஸு. அதே மாதிரி நம்ம தீபாவளி, ஹோலி அதெல்லாம் இந்த பலூன் போடுறது, இல்லைன்னா கிராக்கரை தூக்கி அடிக்கிறது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, எல்லா இன்ஜுரியும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். ஆல்மோஸ்ட் 95 இது உங்களால் முடியும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கூட ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நான் எப்படி இப்போ தவிர்க்க முடியும்னா, ஜாக்கிரதையாக ஓட்டணும். நீங்கள் சொல்லலாம் மற்றவன் ஜாக்கிரதையாக ஓடலாம், மற்றவனும் சொல்லிக் கொடுங்க.
டெய்லி சொல்லுங்கள், இந்த மாதிரி இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த நீங்கள் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் காரில் ஏறினீங்கன்னா, ஊபரில் ஏறினீங்கன்னா அவன்கிட்ட சொல்லுங்கள், ஏய் தம்பி நீ பாருப்பா, நீ உழைக்கிற, நீ உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்கள் குடும்பம் என்ன ஆகும் யோசி. அதே மாதிரி ஓட்டு. ஒரு ரோட்டில் போகிறவன்ட்டு எதுக்கு சண்டை போடணும், இல்லை எதுக்கு ஓவர்டேக் பண்ணணும் அனாவசியமாக. அதெல்லாம் நீங்கள் அதை நம்ம எங்கே அந்த பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது அதெல்லாம் அங்கே பண்ணுங்கள். ஸோ ஒன்று வந்து கண் செக் பண்ணுங்கள், கண்ணில் இருக்கிற இன்ஜுரியை தவறுங்க, ஃபெஸ்டிவல் கொண்டாடுங்க, ஆனால் கண்ணில் அடிபடாமல் பாருங்கள். ஸோ என்னுடைய கடைசி இது, நல்லா சாப்பிடுங்க, ஆனால் லோ ஃபேட் டயட், அதாவது ஃபேட் இருக்கிறத கம்மியாக சாப்பிடுங்க. கலர்ஃபுல் வெஜிடபிள், கலர்ஃபுல் லீஃபி வெஜிடபிள், அண்ட் லீஃபின்னா என்ன, இலை இருக்கிற வெஜிடபிள், கீரை, அப்புறம் அந்த இப்போ இதோடு சேர்றது. அதே மாதிரி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸு, எல்லா கலரும் சாப்பிட்லாம். அந்த கலர் சாப்பிட்றதுனால கண்ணாடி எடுக்க முடியாது. கண்ணாடிக்காக சின்ன வயசுலேருந்தே இந்த 2 மணி நேரம் சன்செட் டைமில் விளையாடணும். சூரிய நமஸ்காரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நானும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், பட் அதை சூரியனை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எனி லைட், இந்த லைட்டு கூட நேராக பார்க்கக்கூடாது. லைட் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. கடவுள் நான் தான் சொல்லுவேன், கண்ணுக்குள்ளே லைட் ஃபிக்ஸ் பண்ணல கடவுள், நாங்கள் லைட்டு போட்டு தான் கண்ணை பார்க்கணும் என்ன இன்ஸ்டியூட். ஸோ அதனால் லைட்டை டேரெக்டாக பார்க்கக்கூடாது. இப்போ மேலே லைட் இருக்குது, ஹெட்லைன்ஸ் அதான் கேட்பேன், சார் ஹெட்லைன்ஸ் எனக்கு மேலே அடி. நான் சொன்னேன், ஹெட்லைட் நேரம் அடித்தா ஹெட் ஆன் ஆக்சிடென்ட் தான் ஆகும், உயிர் போயிடும். நான் என்ன அர்த்தம்னா, கார் இந்த ரோட்டில் வரும், நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா லைட்டு கூசும், லைட் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ல டிஜெனரேஷன் கிடையாது. இப்போ லைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கேட்ராக்ட் வருது, ப்ளஸ் யூவி லைட் வருது, இந்த லைட். அதுக்கப்புறம் அந்த மேக்ல டிஜெனரேஷன் இது எல்லாமே தவிர்க்கலாம். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னாலையும் மேக்ல டிஜெனரேஷன் தடுக்க முடியும். பல விஷயங்களை சொன்னீங்க. வெறும் ஒரு கண் மருத்துவராக கண் சம்மந்தப்பட்டது மாத்திரம் சொல்லாமல், சமூகத்தில் என்னென்ன புரையோடல்கள் இருக்குது, சமூகத்தில் எப்படி கேர் எடுத்துக்கணும், சமூக பார்வையில் கம்யூனிட்டி சர்வீஸ் நாமளுக்கு மாத்திரம் இல்லாமல் நாம் மாத்திரம் வாழாமல் குடும்பம்ன்ற பார்த்துக்காம சமூகம் நம்முடைய குடும்பமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கண் தானமாக இருக்கட்டும், அல்லது கண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட பார்த்துக்கோ அப்படின்னு நம்மக்கிட்ட வர டிரைவரோ அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம் யார்கிட்ட இருந்தால் அது ஏன் அவங்களுக்கு சொல்லணும்னு இல்லாமல் அது ஒரு மெசேஜ், அது ஒரு சர்வீஸ் தான். அது மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய ஆட்களை ஆளுமைகளோட இந்த மருத்துவத்துறையில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதாவது நீங்கள் ஒரு 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 தகவலை எழுதிக்கணும், அது ஒரு ஹேபிட், அது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டா வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பின்னால் வரப்போகிற கஷ்டத்தை தடுக்கிறதுக்கு முன்னாலே நம்ம சில விஷயங்களை செய்யணுன்றத பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வந்து உங்கள் குடும்பம் வந்து பல பேருக்கு ஒளி கொடுத்துருக்கு கண்களில். அது வந்து ஒரு டாக்டராக ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் கூட அந்த ஒரு எத்தனையோ பேர் பார்வை கிடச்சிருக்கும். இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கவங்க கூட அந்த ஞாபகம் வரலாம். இன்னும் சில பேர் உங்கள் அப்பா கிட்ட வைத்தியம் பார்த்தவங்களாம் இருப்பாங்க, எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற யங் டாக்டர்ஸ் கண் மருத்துவராக மாறக்கூடியவங்க அல்லது மாறிட்டவங்க வந்து உங்களுடைய தகவல்கள் மூலமாக சில மாற்றங்களை செஞ்சுக்குவாங்க. அவங்களும் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஒளி உள்ள ஒரு பாரதமாக, அதாவது எல்லோருமே கண்ணாடி அணியாத ஒரு இந்தியா உருவாகணும்னு சொன்னீங்க. டிடி தமிழ் நேயர்களுக்கு பல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பாடமாகவும் இருக்கும். மேலும் உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், விஷன் இருக்குது நிறைய. இந்த 33,000 கோடி கலெக்ஷன், அது காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாதிரி, அது எல்லோருக்கும் அந்த பார்வையோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது. இவ்வளோ நேரம் இருந்தாக்க உங்களுக்கு நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.